வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வியாழக்கிழமை குடுத்த லெவல்ஸ் வந்து இப்போ எப்படி மார்க்கெட்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஃப்ரைடே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மக்களே. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா வந்து நம்ம நேத்தே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கணும். வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் காலதாமதமாக போஸ்ட் பண்றோம் மக்களே. ஸோ நம்ம மண்டேக்கான வீடியோ வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணிடலாம் மக்களே. ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது டக்குனு குயிக்கா பார்த்துரலாம் மக்களே. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவு என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, பக்கா செல்லிங் பிரஷர் தான். அன்னைக்கு வியாழக்கிழமையே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பவே சொல்லியிருந்தேன். ஸோ யுஎஸ் மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவா இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டுமே நெகட்டிவ் இம்பாக்ட்ல தான் போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். ஸோ நிஃப்டிலயுமே பார்த்தீங்கன்னா, கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். மந்த்லி ஸ்விங்குக்கான ஒரு லெவல்ஸ்ல வந்து மார்க்கெட்டோட ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் நடந்திருக்கு மக்களே. ஸோ இங்கிருந்து நம்ம பார்ப்போம். ஸ்பாட்ல இருந்து பார்ப்போம். இன்ட்ராடேவோட சப்போர்ட்ல இருந்து பார்க்கலாம். ஸோ ஸ்பாட்ட பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்டின்னா, நம்ம இந்த வயலட் கலர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு டெம்பரவரி சப்போர்ட் தான் இது நமக்கு. ஸோ அன்னைக்கான வந்த அந்த 2 நாளுக்கான வந்த லோ தான் வந்து இந்த லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ல இருந்து இம்மீடியட்டா காலையில பிரேக் ஆயி, ஸோ மார்க்கெட் பக்கா செல்லிங் பிரஷர் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனது பார்த்தீங்கன்னா, 22,108ல வந்து சஸ்டெயின் நடந்திருக்கு. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்ப்போம் மக்களே. பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா, சடனா வந்து ஒரு நல்ல ஒரு ஹைல இருந்து தான் விழுந்தாங்க. விழுந்தோனே பார்த்தீங்கன்னா, சில என்பிஎஃப்சியோட சில நல்ல நியூஸ்கள் இருந்தனால திரும்ப மேல வந்தாங்க. பட் ஆனா இவங்களுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி திரும்ப வந்து நல்லா ஃபால் ஆயிட்டாங்க. இது ஏன் நடந்தது? எதனால நடந்தது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் மந்த்லி ஸ்விங் எடுத்து பார்த்தோம்னா, அங்க கிளியர் கட்டா தெரியும். ஸோ மந்த்லி ஸ்விங் டேட்டா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டேன். அது போக நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கிறவங்களுக்குமே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ நிஃப்டிய பத்தி நான் வந்து கிளியர் கட்டா வந்து வியாழக்கிழமை போட்ட வீடியோலயே தெளிவா சொல்லிட்டேன். ஆக்சுவலா என்னன்னா, இங்க வந்து பவர் ஆஃப் ப்ளூவா கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ கன்வெர்ட் ஆச்சுன்னா, இங்கிருந்து ஃபால் ஆச்சுன்னா, கண்டிப்பா அந்த 22,107 வரைக்கும் ரீடெஸ்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அதே மாரியே பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% கரெக்ஷன் வச்சு விட்டு போயிட்டாங்க மொத்தமா. ஸோ அவ்வளோதான். பக்காவா ஒரு கரெக்ஷன வச்சு முடிச்சு கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்ட்டா வந்து மார்க்கெட் இப்ப நம்ம சப்போர்ட்ட தான் வந்து உட்கார்ந்திருக்கு. இது மந்த்லி சப்போர்ட். ஸோ மந்த்லி ஸ்விங்க பொறுத்தளவு இதுதான் நடக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் தான் நடத்தியும் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் மக்களே. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வியாழக்கிழமையே போஸ்ட் பண்ணது. வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ அக்யூரேட்டா நம்ம இந்த லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் மக்களே. பேங்க் நிஃப்டி என்ன ஆயிருக்கு, காலையில பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து சப்போர்ட்ட வந்து உடைச்சு கீழ இறக்குனாங்களோ, திரும்ப என்பிஎஃப்சி நியூஸ்னால கொஞ்சம் மேல வந்தாங்க. வந்துட்டு இந்த இடத்துல வந்து சடனா ஒரு டிக்ளைன் ஆயி திரும்ப ஃபால் ஆயிட்டாங்க மக்களே. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம கோர்ஸ் ஹண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து சில ஹிண்ட் நான் குடுத்திருந்தேன். அது என்ன ஹிண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஏன் இயர்லியரா இந்த இடத்துல டிக்ளைன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இன்ட்ராடேவோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் மக்களே. ஸோ இதுதான் மக்களே அந்த டிக்ளைன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேவோட சப்போர்ட் வந்து திரும்ப இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆகுது. ஸோ அடுத்த லெவல் வந்து நம்ம பிரேக் ஆக போறது இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகி தான் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இங்க ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு. 48,515 அப்படிங்கிற இடத்துல பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ அங்கருந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இங்க டைம் ஒண்ணு நீங்க நோட் பண்ணிக்கலாம் மக்களே. 10:45 அப்படிங்கிறத ஒரு டைம் நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 10:40, 45 இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒண்ணு குடுக்குறேன். என்ன அந்த அப்டேட்டு அப்படின்னா, நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஏரியால வந்து ஃபால் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பேங்க் நிஃப்டில. ஸோ அத மட்டும் கொஞ்சம் கேளுங்க எல்லாரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஸ்விங்குக்கான லெவல்ஸில தான் மார்க்கெட் ட்ராவல் ஆயிட்டிருக்கு. ஸோ, அடுத்த சப்போர்ட்டுக்காக மார்க்கெட் ரெடி ஆயிட்டிருக்கு. பேங்க் நிஃப்டில சொல்றேன். நிஃப்டில தெரியல. கவலைக்கிடமாக இருக்கு நெலம. ஸோ, பேங்க் நிஃப்டி அட்லீஸ்ட் பேப்பர் ட்ரேடாவது ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சப்போர்ட்ல ஒரு ரிவர்சல் நடந்ததுன்னா, ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்காக பொசிஷன் பண்ணலாம். ஜஸ்ட் பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் மக்களே. ஸோ இத வந்து எப்படி நடந்திருக்கு, எப்படி இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 10:45க்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க டேட்டா குடுத்துட்டேன் அவங்களுக்கு. குடுத்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அதிலிருந்து கரெக்ட்டா 11:30க்கு வந்து ஒரு ஹைய ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயே வந்து ஸ்பாட்ல வந்து இன்ட்ராடேவோட லெவல்ஸ்க்காக பார்த்துட்டோம்னா, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் ஒரே ஒரு சப்போர்ட் தான். ஸோ அங்கிருந்து உடைச்சாங்க. 48,515 வரைக்கும் மார்க்கெட் வந்து உடைச்சு கீழ நல்லா ஃபால் ஆயிட்டாங்க. ஸோ இங்க வந்து ஏன் லெவல் ரீச் ஆகல அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சாலே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அங்கிருந்து விழுந்தவங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. 48,100 வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கிருந்து திரும்ப பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் மக்களே. இன்ட்ராடேக்கும் மந்த்லி ஸ்விங்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸே இதுதான் மக்களே. ஸோ இங்கிருந்து நான் கால்குலேட் பண்ணாலுமே கூட, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1% ஃபால் மக்களே. அட்டகாசமான ஃபால். ஸோ பேங்க் நிஃப்டிலயும் அதே தான், நிஃப்டிலயும் அதே தான். ஸோ ஒரு அக்ரசிவ் ஃபால் நம்ம குடுத்த லெவல்ஸ்க்காக மார்க்கெட் பெர்ஃபார்ம் பயங்கரமா பண்ணுது. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ரெகுலரா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நான் நெனைக்கிறேன்.
ஸோ, இப்போ முன்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் நம்ம ஸ்ட்ரைக்ஸ், ஃபியூச்சர்ஸ் எல்லா பக்கமுமே ஸ்டாக்ஸ் எந்த பக்கம் குடுத்தாலும் வந்து லெவல்ஸ் கரெக்ட்டா ரீச் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ, மேபி இனி ஒரு 1 ஆர் 2, 3 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொஞ்சம் பிளான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, பார்க்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் ட்ரெண்ட் திரும்புற மாரி தெரிஞ்ச உடனே வந்து ரெக்கமெண்டேஷன் எடுத்துறலாம் மக்களே. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ, அது என்ன ஏது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடலாம் மக்களே. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் மக்களே. ஸோ நம்ம கோர்ஸ் இதுல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா உங்களுக்கு பிடிசி லெவல்ஸுமே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வியாழக்கிழமை. ஸோ போன வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு கரெக்ட்டா 27ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். ஸோ 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, விடிய காத்தால பார்த்தீங்கன்னா 2:27 பிப்ரவரி 27, 2:27க்கு வந்து ஒரு லெவல் குடுக்குறேன். பிடிசி வந்து செல்லிங் பிரஷர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ 61,023லேருந்து 66,791 வரைக்கும் வந்து செல்லிங் பிரஷர் இருக்கு. அதுபோக ஃபிபனாச்சி லெவல் பார்த்தீங்கன்னா, 79,334 வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது. ஃபிபனாச்சி லெவல்னா அங்கருந்து அங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி நான் இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் அவங்ககிட்ட. ஸோ மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 25% கரெக்ஷன் இருக்கு பிடிசில அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிடிசி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட் டாப் பேரிஷ்ல வந்து ட்ரெண்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ இங்க நோட் பண்ணலாம் நீங்க 2:27க்கு வந்து இந்த மெசேஜ் நான் ஆக்சுவலா நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ 2:27க்கு என்ன நடந்திருக்கு? 27ஆம் தேதி என்ன ஆக்சுவலா ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் மக்களே. ஸோ 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 2:27க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். ஸோ மெசேஜ் போட்டு முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைய வந்து ரீச் பண்ணிட்டு கடைசியா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த நம்மளோட லெவல்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ ரீச் பண்ணி அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் 7,934 ஆக்சுவலா நான் குடுத்துருக்கேன். 334 ஸோ இந்த லெவல ரீச் பண்ணிருச்சு. ஸோ இது ஃபிபனாச்சி லெவல பொறுத்தளவு எப்பவுமே வந்து வால்யூம் ஸ்பைக் வந்து தான் போகும். ஸோ அதனால தான் வந்து இது ஒரு ஸ்பைக் எறக்கி, ஸோ நம்ம குடுத்த லெவல்ல இருந்தே கணக்கு பண்ணலாம் மக்களே. நம்ம குடுத்த லெவல்ல இருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஸ்பைக் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் நம்ம குடுத்த லெவல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, 8.99% மக்களே. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து 9% வித்தின் இந்த 12 மணி நேரத்துலருந்து அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள இந்த 12 மணியிலருந்து அடுத்த 12 மணிக்குள்ள அந்த ஹை ரீச் ஆயிடுச்சு மக்களே. ஸோ இதுதான் மக்களே ஆக்சுவலா நம்ம குடுத்த லெவல்ஸ் இதுதான். ஸோ இதுவுமே வந்து நம்ம குரூப்ல இருக்கவங்க ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அது போக எத்தீரியம் லெவல்ஸுமே நான் அப்டேட்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ அதையுமே வந்து சிலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தான் மக்களே. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்மளோட மார்க்கெட் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படிங்கிறத தான் வந்து நாங்க ஆக்சுவலா சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம் எல்லாத்துக்குமே. ஸோ இதில எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸுமே இருக்காங்க உள்ள. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப புதுசா தான் இருக்கு. இந்த மாரி மெத்தட்ஸ்லாம் ரொம்ப சிம்ப்ளிஃபைடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில அவங்களுக்குமே ரொம்ப புதுசா தான் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து இதுக்கு ஏன்னா ரொம்ப வருஷமா அவங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜில உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டக்குனு ஒரு ஸ்ட்ராட்டஜிலேருந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இவ்வளோ சிம்ப்ளிஃபைடா ஒரு விஷயத்த நான் சொல்லிக் குடுக்குறப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஈஸியா தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. பட் ஆனா அதுக்கு அடாப்ட் ஆகறக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் வந்து அவங்கள வந்து இப்பவுமே நான் பேப்பர் ட்ரேட் மட்டும் தான் பண்ண சொல்லி அப்ரோச் பண்ணுவேனே தவிர, ரியல் டைம் ட்ரேட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பொருந்தணும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தளவு மல்டிபிள் சைட்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு பிடிசிங்கிறேன் பாருங்க. ஒரு பேங்க் நிஃப்டில நம்ம ட்ரேட் பண்ணாலும் மந்த்லி ஸ்விங்கையும் செக் பண்ணணும். இன்ட்ராடேவோட லெவல்ஸும் செக் பண்ணணும். அது போக ஆப்ஷன்ஸோட லெவல்ஸும் செக் பண்ணணும். அது போக ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸையும் செக் பண்ணணும் மக்களே. இந்த 4 ஸ்க்ரீனும் ஃப்ரேம் போட்டு நிப்பாட்டணும் மக்களே. 4 ஸ்க்ரீன் ஃப்ரேம் போட்டு நிப்பாட்டுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ 4ஆக பிரிப்பது. ஸோ இந்த மாரி நம்ம ஆக்சுவலா பிரிச்சுக்கிட்டோம் அப்டின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அத வச்சு வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல வந்து தாராளமா பொசிஷன் பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்ல ஃபியூச்சர்ஸ் பண்ற மாரி தாராளமா பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம டெக்னிக்கலா களத்துல இறங்குறப்ப தான் வந்து நமக்கு எந்த இடத்துலயுமே டிக்ளைன் ஆகாம, ஸ்டாப் லாஸ் அடிக்காம அழகா ஹண்ட் பண்ணிட்டு போ முடியும் மக்களே. ஸோ அததான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம கோர்ஸ்ல எல்லாருமே ஜாயின் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். அதுபோக ஈக்விட்டியுமே பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவா நம்ம அதுலயுமே லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஈக்விட்டி டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ பிட்காயின் ஈக்விட்டியுமே வந்து நெறைய பேர் ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க நம்ம டீம்ல இருந்து. ஸோ அதையுமே வந்து கூடிய சீக்கிரத்தில ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மக்களே. கரெக்ஷன் இருக்கு பிடிசிய பொறுத்தளவு. அந்த கரெக்ஷன்லாம் கொஞ்சம் கிளியர் ஆன உடனே அடுத்தது வந்து பிடிசி ஈக்விட்டி பக்கமும் நம்ம கொஞ்சம் போலாம் மக்களே. ஸோ அத பத்தி நம்ம யோசிக்கலாம் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ நாளைக்கு சண்டே. ஸோ நாளைக்கு சண்டே எப்படின்னு பார்த்துட்டு சண்டே அந்த ஹவர்ஸ்ல வீடியோஸ் வந்து நம்ம வந்து சாயந்தரத்துக்குள்ள எதிர்பார்க்கலாம் மக்களே. நன்றி. வணக்கம்.